ஹாய், ஹலோ, வணக்கம் நிழல் நண்பர்களே. இது உங்க நிழல் சேனல். இந்த வீடியோ கெடல் கதையின் பார்ட் 2. ஒரு முக்கியமான முடிவுக்கு வந்துவிட்டான் அவன். அவன் திட்டமிடும் அந்த நாள் எப்படி ஒரு குடும்பத்தின் முழு விதியே மாற்றப் போகிறது என்பதை நாம் பார்க்கலாம். இன்னும் நீங்க பார்ட் 1 பார்க்கலைன்னா அந்த வீடியோவை நான் கார்ட்ல அட்டாச் பண்றேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அப்பதான் இந்த கதையோட முழு த்ரில்லரை நீங்க அனுபவிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆஸ்திரேலியாவிலிருந்து சில வருடங்களில் கெடல் தன்னுடைய பெற்றோருக்கு ஒரு அழைப்பு செய்கிறான். எனக்கு ஒரு நிறுவனம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்றான். அவனுடைய பெற்றோர் மகிழ்ச்சியில் மிதந்தார்கள். நம்ம பையன் வாழ்க்கையில் ஒரு நிலை அடைஞ்சிட்டான் என்ற உணர்வு. அவர்களது மகளும் சீனாவிலிருந்து மருத்துவ பட்டம் முடித்து விரைவில் வரவிருந்தார். அவளுடைய பெற்றோர் மனதில் என்ன பட்டுச்சு தெரியுமா? நம்ம 2 பிள்ளைகளும் வாழ்க்கையில் செட் ஆயிட்டாங்க என்ற உணர்வு. ஆனால் அது ஒரு பெரிய தவறான நம்பிக்கை. அவனுடைய பெற்றோர் நினைத்தது என்ன தெரியுமா? அவன் வீட்டிலே வேலை செய்கிறான். உண்மையில் நடந்தது என்ன? அவன் அந்த அறையில் அடைத்து கொண்டு தினமும் ரிச்சுவல்கள், ஆத்மா பயணங்கள், சடங்குகள் இவையெல்லாம் தான் பண்ணி கொண்டிருந்தான். அவனுடைய குடும்பம் நினைத்தது அவன் கம்ப்யூட்டர் முன் வேலை செய்கிறான் என்று. ஆனால் அவன் முழுக்கவும் மாயம் விளைவிக்கும், ஆன்மா பிரியும், ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் போன்ற விஷயங்களில் மூழ்கி இருந்தான். அவன் சாதாரண அசாதாரணங்களை மட்டுமல்ல, அதற்கும் பின் வரும் தீவிரமான செயல்களை முயற்சி செய்ய ஆரம்பித்தான். அதனால் அவன் மனநிலை மேலும் மோசமாக பாதிப்படைந்தது. அந்த ஒரு முடிவற்ற ஓட்டத்தில் கெடலின் மனது உடைந்தது. அது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட். 2017 ஏப்ரல் 5 புதன்கிழமை. அந்த நாள்தான் அதே நாள் 19 வயது கெடல் தன்னுடைய முழு குடும்பத்தையும் அழிக்க முடிவெடுக்கிறான். அந்த நாள் அவனுடைய அப்பா மற்றும் தங்கை வெளியே இருந்தனர் வேலை காரணமாக. அம்மா மற்றும் பாட்டி மட்டுமே வீட்டில் இருந்தனர். கெடல் யோசிக்கிறான், இதுவே சரியான தருணம். அவன் தனது அம்மாவிடம் போய் சொல்கிறான், அம்மா, நான் ஒரு புதிய வீடியோ கேம்ல வேலை பண்றேன். ஒரு முறை வந்து பாருங்களேன். முன்னாடி சொன்னேன்ல, கெடல் ஒருபோதும் தன்னுடைய வேலைகளில் ஆர்வமாக பேசியதே இல்லை. அதனால் அம்மாவுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிச்சு. அவள் மகிழ்ச்சியோடு அறைக்குள் போகிறாள். நம்ம பையன் ஒரு விஷயம் பண்ணிருக்கான் என்று பார்ப்பதற்காக. அவன் கம்ப்யூட்டர் முன் அமர்ந்தான். வீடியோ கேம்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி காட்டினான். அவள் அருகில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள். அடுத்த சில நொடிகளில் அவன் தன் தாயின் தலையில் கோடாரி கொண்டு பலமுறை தாக்கினான். அவளால் ஏதும் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. கடுமையான வலியோடு அவள் முகம் கீபோர்ட் மீது விழுந்து விடுகிறது. அந்த அடி மட்டுமல்ல, கெடல் தொடர்ந்து தாக்குகிறான். அவனுடைய தாயார் உடனே இறந்து விடுகிறார். கொலை செய்த பிறகு கெடல் ரொம்ப அமைதியா இருந்தான். அறையில் உள்ள இரத்த கரைகளை சுத்தம் செய்தான். தாயாரை குளியலறைக்கு இழுத்து சென்று பதுக்கினான். இதையெல்லாம் செய்த பிறகு பாட்டியையும் கொல்ல காத்து கொண்டிருந்தான். அவள் சமையலறையில் இருந்தபோது அந்த பாட்டியையும் அதே முறையில் தாக்கி கொன்றான். பின் அவருடைய உடலையும் பதுக்கினான். இதுதான் கெடலின் முதல் 2 கொலைகள். இதையெல்லாம் செய்யும் போது அந்த வீட்டில் ஒரு பாடல் மிக சத்தமாக ஸ்பீக்கரில் ஒலித்துக் கொண்டிருந்தது. ஏன் தெரியுமா? வெளியே யாரும் சத்தம் கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக. ஒரு இரத்தக்கரை கூட வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக. இப்போ அவன் தந்தை மற்றும் தங்கை திரும்ப வரும் தருணத்தை காத்து கொண்டிருக்கிறான். அந்த பகுதியில் அவன் தந்தை மற்றும் தங்கை வீட்டுக்கு வரும்போது என்ன நடந்தது? அவனது மனநிலை எப்படி இருந்தது? அவனால் எப்படி இவ்வளவு திட்டமிட்டு திட்டவட்டமாக இந்த கொலைகளை செய்தார்? இவையெல்லாம் அடுத்த காணொளியில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கதையின் அடுத்த பகுதி இன்னும் பயங்கரமாக இருக்க போகிறது. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.